நமஸ்தே, வணக்கம். கேரளத்தில் ஒரு இடம் கொடுங்கல்லூர், இப்போ அது கொடுங்கல்லூர்னு கூப்பிடுறோம். அந்த ஊருக்கு அந்த காலத்தில் ஒரு பேர் வந்து திரு அஞ்சைக்களம். திரு அஞ்சைக்களம்னு. அது பக்கத்தில் கொடுங்கல்லூர் பகவதி கோயில் பக்கத்துலேயே இருக்குது, 3 கிலோமீட்டரில். திரு அஞ்சைக்களம் சொல்லுவாங்க. அந்த ஊரோட ராஜா பேர் வந்து சேரமான் பெருமாள். அவர்தான் அந்த ஊரோட ராஜா. சரி சரி. அவரோட நெருங்கிய நட்பு சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிப்பாங்க. இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படிங்கிறவர் யாருன்னா, கைலாசத்தில் சிவபெருமான் தன்னை கண்ணாடியில் பார்க்குறார். தன்னோட உருவத்தை கண்ணாடியில் பார்க்குறார். நான் பார்த்தா நான் தான் தெரியும், அழகா இருக்கும். அந்த அழகான உருவத்தை பார்த்து கண்ணு தட்டிரும், சிவனோட கண்ணே தட்டிரும். சிவன் என்ன பண்றார், சுந்தரா வா அப்படின்னு அவர் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டார். அவர் தான் சிவபெருமானோட பிரதிபிம்பமா இருக்கார். அவர் பேர் சுந்தரர்னு பேர். அவர் எதுக்காக சுவாமி படைச்சார்னு தெரியாது, ஆனா ஒரு படைப்புக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த படைப்போட நோக்கம் வந்து எப்போ ரெடி ஆகுதுன்னா, அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடல் கடையிறாங்க. கடையும் பொழுது பார்க்கடலில் கடையும் பொழுது இந்த வாசிங்கிற பாம்பு அதை வந்து கயிறாகவும் மேரு மலையை வந்து மத்தாக வச்சு இந்த பக்கம் செயல் அசுரர்கள், அந்த பக்கம் தேவர்களும் பார்க்கடல் கடையிறாங்க. கடையும் பொழுது உள்ளேருந்து அமிர்தம் வரணும். ஆனால் பாம்போட உடம்பை நசுங்கிறப்ப பாம்போட விஷம் வெளியில் வருது. அந்த விஷத்துக்கு பேர் ஆலகால விஷம்னு பேர். என்ன பேர்? ஆலகால விஷம். அந்த விஷம் எப்படின்னா ரொம்ப பயங்கரமானது. அது சுட்டு பொசுக்கி எல்லாம் கொண்டு போடும். அந்த விஷத்துலேருந்து தப்பிக்கிறாங்க, ஓடுறாங்க. அசுரர்களும் தேவர்களும் ஓடுறாங்க. பல லோகங்கள், பிரம்மலோகம் விஷ்ணுலோகம்லாம் முடிஞ்சு சிவலோகம் போகிறாங்க. சிவலோகம் போய் ஓடிட்டே இருக்காங்க. அப்போ சிவபெருமான் இதெல்லாம் ஞானதிருஷ்ணம் தெரிஞ்ச உடனே சுந்தரா போய் எடுத்து வாங்குது. சுந்தரர் போகிறார். போனோன்னு கையை நீட்டுறார். விஷம் வந்து டக்குன்னு உட்காருது. உட்கார்ந்த உடனே அப்படியே எம்பெருமான் கொண்டு வந்து கொடுக்குறார். அந்த எம்பெருமான் பரமேஸ்வரர் வந்து அந்த விஷத்தை தான் வாங்கி முழுங்கிறார். இதுதான் அந்த இடத்துல தியாகராஜராக இருக்கார். நான் ஆலகால விஷத்தை எடுத்துகிட்டு தேவர்களுக்கு அசுரர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தார் எம்பெருமான். அமிர்த கடேஸ்வரங்க பேரில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது சுந்தரர் வந்து அவரோட வேலை என்ன, விஷத்தை எடுக்க தான் வந்தார். அதுக்காக தான் அவர் சுவாமி படைச்சார். அது பெரிய கதை, அதுக்கு பின்னால் இருக்கு. இவர் ஏன் எல்லாத்தையும் எரித்த விஷயம் இவரை எரிக்கலை. நோட் டவுன் த பாயிண்ட். எப்படின்னா எல்லாத்தையும் எரிச்சிடும், இவரை எரிக்கலை. என்ன